நீ இரு, அவங்க கிட்ட சொல்லணும்ல. மீனா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மீனா. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அவங்க நம்பர் வாங்கி கொடுத்துட்டு. மகேஷ் இப்ப கனடால தானே இருக்காங்க. இல்ல வித்யா, இப்ப அவங்க அங்கெல்லாம் இல்ல. கிறிஷோட அம்மா வெளிநாட்டுல இருந்து சென்னைக்கு தான் வந்திருக்காங்களாம். அப்படியா? மகேஷ் இதை நீ சொல்லவே இல்ல. சென்னையில தான் இருக்காங்களா? கிறிஷ கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்போ? ஐயோ, இனிமே அவங்களை பார்க்க முடியாதா? ஏன் பார்க்க முடியாது? அதான் பாத்துட்டே இருக்கேனே. பாத்துட்டு இருக்கீங்களா? கிறிஷ் அம்மா கல்யாணி நீங்க பாத்திருக்கீங்களா? கல்யாணிய பாக்கல, ஆனா ரோஹிணிய பாத்துட்டேன். ரோஹிணியவா? என்னது ரோஹிணியா? கிறிஷோட அம்மா இவதானே? ஐயோ மீனா, என்ன சொல்றீங்க நீங்க? கிறிஷ் அம்மா ரோஹிணியா? நிஜமாவா? ஏய் நீ அடி பாவி, இதெல்லாம் உண்மையா? ஏய் போதண்டி உன்னோட நடி. மீனாக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு. உனக்கும் எல்லாம் தெரியுங்கிறதா உங்களுக்கு தெரியும். அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? மீனாக்கு மட்டும் தான் தெரியும். ஓ மை காட், அப்ப என் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேஸ்டா? நீங்க கூட மறைச்சிட்டீங்கல்ல வித்யா. உங்க ஃப்ரெண்ட நல்லாவே காப்பாத்துறீங்க. ஆனா நான் உங்க ஃப்ரெண்ட் இல்லல, அப்படிதானே? ஐயோ மீனா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ ஒரு ஃப்ராடு மீனா. எல்லா போய் என்னையும் சொல்ல வச்சுட்டா. எத்தனையோ தடவை சொன்னேன், உண்மையை சொல்றீ. எங்க என் பேச்ச கேட்டா? பொய் மேல பொய்யா அடிக்கிட்டு போயிட்டே இருந்துட்டா. ஆனா சத்தியமா சொல்றேன் மீனா, அவ எத்தனை பொய் சொன்னான்னு எனக்கு ஞாபகம் கூட இல்ல. சாரி மீனா, சாரி. பரவாயில்லடி, அவளை விட நீ நல்லா நடிச்சு மெயின்டைன் பண்ற. மீனா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்னன்னு சொல்லுங்க. புதுசா உன்கிட்ட பேச எனக்கு என்ன இருக்கு? உன்னை பத்தின உண்மை எப்ப வீட்டுல சொல்ல போற? என்ன மீனா திடீர்னு வந்து இப்படி எல்லாம் கேக்குறீங்க? வேற என்ன கேட்க சொல்ற? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். எப்ப வீட்டுல உண்மை சொல்லுவ? அப்ப ரோஹிணியோட குடும்பம் மீனா கிட்ட மாட்டிக்கிச்சு போல. இது கூட பார்க்க நல்லாதான் இருக்கு. என்ன யோசிக்கிற? புதுசா ஏதாவது போய் சொல்லலாம்னா?